வணக்கம். இந்து மக்கள் கட்சி சத்திரியர்கள் பேரவை மாநில துணை பொதுச் செயலாளர் மலைக்கோட்டை தருமா. இன்னும் 1.5 மாதங்கள் 2 மாதங்களுக்குள் தமிழகத்தில் தேர்தல் வர வாய்ப்புள்ளது. இந்த தேர்தலில் மக்கள் போராட்டங்களை சந்தித்து மக்களுக்காக எத்தனையோ போராட்டங்களை முன்னிறுத்தி பாடுபட்ட கட்சிகள் எத்தனையோ உண்டு. அத்தனை கட்சிகளையும் ஆனால் தமிழகத்தில் வெளியில் தெரிகிறது ஏடிஎம்கே டிஎம்கே இந்த 2 கூட்டணி தான். திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதன் சார்ந்து எத்தனையோ கூட்டணி கட்சிகள் அவங்க இதுதான் ஆண்டுகிட்டு இருந்தாங்க. அவங்க 5 வருஷம் இவங்களுக்கு 5 வருஷம் சொல்லி வந்துருந்தாங்க. அப்படி இருக்கும்பொழுது காலகட்டத்தில் அடுத்து 3 வீத போட்டியாக நாம் தமிழர் அவர்கள், சீமான் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. அவரும் இதுவரைக்கும் நான் கூட்டணியே வைக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி அவரும் கத்துவார். காக்கா குருவி, என் தமிழை, என் பாட்டேன், முப்பாட்டேன். அவருக்கு எங்களுக்கு கொள்கை ரீதியாக பல விஷயங்கள் இருந்தாலும் தமிழன் கலாச்சாரத்தில் நாங்கள் ஒத்து போயிடுவோம். அவருக்கு எங்களுக்கு பல விஷயம். அப்போ அவர் எங்களுக்கு பேசும்போது அவர் பெரும்போது இப்போ 4ஆம் முனை போட்டியாக ஜோசப் விஜய் அவர் வந்திருக்கிறார். இந்த 4 முனை போட்டியிலையும் தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கு. மக்கள்கள் மிகவும் கவனத்தோடு உன்னிப்போடு கவனித்து கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் இதுவரைக்கும் எடப்பாடி அவர்கள் தலைமையில் என்ன சலுகைகள் வழங்கப்பட்டது, திராவிட மாடல் சித்தாந்தையில் திராவிட முன்னேற்ற கழகம் சித்தாந்தையில் என்ன வழங்கப்பட்டுள்ளது, இதை ரொம்ப மக்கள் கவனித்து வந்துருக்காங்க. அதற்கு மேலாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 15வது வருடமாக நேருவின் வரலாற்று சாதனை முறியடித்த எங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் இந்த மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டெல்லியில் கெஜ்ரிவால், டெல்லியில் ஆட்சியை கைப்பற்றினது பிஜேபி. காலங்காலமாக காங்கிரஸ் கோட்டையை கைப்பற்றினாங்க, எத்தனையோ இடத்துல கைப்பற்றினாங்க. உதாரணத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம், கேரளாவில் கம்யூனிஸ்ட் கோட்டையான காங்கிரஸ் கோட்டையான அந்த இடத்துல திருவனந்தபுரத்தை, கேரளாவுடைய தலைநகரத்தை கைப்பற்றினாங்க மக்கள்கள். இன்னைக்கு எத்தனையோ மக்கள்கள் பிஜேபி பக்கம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் தமிழகத்திலும் அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதே போல தமிழகத்திலையும் பிஜேபியுடன் கூட்டணி வைக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி அவர்கள் ஆட்சி உறுதியாக கொண்டு வரப்படும் என்று அவர் அறிக்கை கொடுத்திருக்கிறார். சாதாரண விஷயம் இல்லை. நீ மக்கள் எல்லாம் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை ஆட்சியில் மிகவும் பின்தங்கி உள்ளார்கள், மிகவும் மன உளைச்சலில் உள்ளார்கள். அதே போல் அவர்களுடைய மதத்தின் பதிலாக புண்பற்று உள்ளது. இதற்கு தமிழகத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமை ஏற்று எத்தனையோ கட்சிகள் கூட்டணிக்கு தயாராக கொண்டிருக்கிறது. அதற்கு நீங்க போன தடவை என்ன செஞ்சீங்க, திராவிட மாடல் திராவிட முன்னேற்ற கழகம் ஓட்டுக்கு 1000 ரூபா கொடுத்தீங்க. சாதாரண விஷயம், ஓட்டுக்கு 1000 ரூபா கொடுத்தாங்க, ஜெயிச்சாங்க. இந்த தடவை கவுன்சிலர் எலெக்ஷனுக்கு 1000 ரூபா கொடுத்தீங்க. இப்போ இந்த தடவை 2000 ரூபா கொடுத்தாலும் வர முடியாத தலைவா திராவிட முன்னேற்ற கழகம். வாய்ப்புள்ள ராஜா, எங்கள் அண்ணன் சீமா மாட்டேன்னு சொல்லணும், வாய்ப்புள்ள ராஜா. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த பொங்கலுக்கு கொடுத்து பொங்கலுடைய பரிசு பொருட்களும் அரிசி, பருப்பு, கோதுமை மற்றும் கையில் 1000 ரூபா கொடுத்தார். 2000 ரூபா கொடுத்தார். 2000 ரூபா கொடுத்தாரு. இப்போ தமிழக மக்கள் இதுவரைக்கும் வரலாறு ஹிஸ்ட்ரி. அவருடைய வரலாறு எடப்பாடி ஆட்சி நல்ல ஒரு புனிதமிக்க ஆட்சியாக சொல்லலாம், நல்ல ஆட்சியாக சொல்லலாம். இன்றைக்கி மக்கள் அதை தாலிக்கு தங்கம், அம்மா உணவகத்தை மெயின்டைன் பண்ணது, பல விஷயங்கள் அவர் எல்லாமே அவரை பற்றி நிறையா பேசலாம். இன்றைக்கி மக்கள் அதை எடப்பாடி அவர்கள் பின்னாடி சொல்லியிருக்காங்க. எடப்பாடி அவர்கள் எங்கே போனாலும் தமிழக மக்கள் கூட்டமாக வருகின்றார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு இன்னைக்கு வெளியே ஒரு மேஜிக் ஷோ,
அவ்வளோதான், மற்ற எதுவும் கிடையாது, மேஜிக் ஷோ. இதை வந்து முழுக்க முழுக்க வருகின்ற தேர்தலில் தமிழக மக்கள் பிஜேபி உடைய மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் உத்தரவின் பேரில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் கரங்களை வலுப்படுத்தவும், தேசபக்தர்கள் கரங்களை வலுப்படுத்தவும் மக்கள் பிஜேபிக்கு வாக்களிக்க தயாராக உள்ளார்கள்.